அன்னைக்கு ஒரு நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ கிச்சன்ல உருட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னவா இருக்கும், ஒருவேளை சுந்தரா டிராவல்ஸ் ஏலி இங்க வந்துருச்சோ அப்படின்னு ஓடி வந்து பார்த்தா என் பையன் தான் வந்து ஃப்ரிட்ஜை உருட்டிக்கிட்டு இருந்தான். என்ன வேணும்னு கேட்டா ஸ்ட்ராபெரி வேணுமாமா. ஸ்ட்ராபெரி தான் தீர்ந்து போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி வா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்த இடம் தான் இந்த ஜாக்குமென் ஃபார்ம்குள்ள வந்ததும் அங்கிருந்து ஒருத்தர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராபெரி வேணாலும் நீங்க பறிச்சு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. விடுவோமா நாம, சீக்கிரமா வாங்க பறிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லயுமே வந்து இந்த ஸ்ட்ராபெரியை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த சம்மர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களை கூட்டிட்டு எல்லா பேரண்ட்ஸுமே இந்த ஸ்ட்ராபெரி பிக்கிங் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியை கண்டிப்பா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தாங்க சொல்லணும். அமெரிக்காலே இந்த ஸ்ட்ராபெரி எங்க அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 75% ஆஃப் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ஷன் வந்து நடக்குதாமா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ராபெரியில கிட்டத்தட்ட 600+ வெரைட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. சரி, ஸ்ட்ராபெரி பறிச்சீங்களா, எவ்வளவு பறிச்சீங்க, எவ்வளவு காசாச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல்ல ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.